ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அபய்பங் அவர்களுடைய மாயாஜால பள்ளிக்கு போலாமா? சமையலின் வழி பயிலுதல். எங்கள் பள்ளியில் ஒரு குழு மாற்றி ஒரு குழு என தினமும் அனைவருக்கும் சமைக்க வேண்டும். ஒரு குழு 8 மாணவர்களை கொண்டிருந்தது. எங்கள் பள்ளியில் குறைந்தது 100 பேர் உணவருந்துவார்கள். ஒரு மாதத்திற்கு தேவையான செலவுகள் எல்லாம் முன்பே நிர்ணயம் செய்யப்பட்டு அதன்படியே உணவுகள் சமைக்கப்பட வேண்டும். சமைக்கப்படும் உணவு நிர்ணயித்த செலவு கட்டுப்பாட்டில் வருவது மட்டுமின்றி சுவையாகவும் ஆரோக்கியம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இவற்றை கையாள்வதில் எல்லோருக்குமே சிரமம் ஏற்பட்டது. உருளைக்கிழங்குகளே விலை குறைவானதாக இருக்கும். ஆனால் அவைகளில் சத்து குறைவாக இருப்பதால் அதை மிகவும் குறைந்த அளவில்தான் சமைக்கப்பட வேண்டும். ICMR அனுமதித்த எண்ணெய் அளவை உபயோகப்படுத்தி இருந்தால் எங்களின் மொத்த பணமும் எண்ணெய் வாங்குவதற்கே சரியாக போயிருக்கும். ஒரு வீட்டையும் அதன் தேவைகளையும் சரியாக கையாளும் அனுபவம் எங்களில் யாருக்குமே இல்லை. பெரும்பாலும் நாங்கள் செய்ய நினைத்ததும் உண்மையில் சமைப்பதும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஒரு நாள் கூட உணவை சரியாக எங்களால் செய்ய முடிந்ததில்லை. நிறைய நேரங்களில் சாதாரண பருப்பு சமைக்க தேவைப்படும் நேரத்தை கூட நாங்கள் தவறாகத்தான் கணக்கிடுவோம். இரவு நேரங்களில் மலைமலையாய் குவிந்து கிடக்கும் பாத்திரங்களை கழுவி முடிக்கும் போது ஏதோ குண்டடிப்பட்ட போர் வீரர்கள் போல் தோய்ந்து விடுவோம். அதை முடித்தவுடன் அடுத்த நாள் சமைப்பதற்கான வேலை எங்களின் கண்முன் விரிந்து கிடக்கும். ஆனால் இவ்வாறான ஒரு சிறிய சமூகத்துக்கு சமைக்கும் பணியில் நிறைய பாடங்களை நாங்கள் கற்க நேர்ந்தது. சமையல் என்பது ஒரு கலை என்றும் அதிலிருந்து நுணுக்கமான பொருளாதார சிக்கல்களை சரி செய்யவும் கற்றுக்கொண்டோம். இன்றும் கூட கொத்தமல்லியில் பச்சை இலையில் எத்தனை விட்டமின்கள் உள்ளது என்று என்னால் கூற முடிகிறது. ஆனால் அதன்பின் நான் மருத்துவக் கல்லூரியில் கழித்த 4 வருடங்களில் ஒரு முறை கூட இது போன்ற பாடங்களை என்னால் பயில இயலவில்லை. விவசாய பரிசோதனை. எங்கள் பள்ளியில் அவரவர்க்கென காய்கறிகள் வளர்க்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரு சிறிய அளவிலான நிலம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிலத்தில் உழவு செய்ய, தேவையற்ற செடிகளை பிடுங்கி எறிய, நீர் ஊற்ற என எல்லாவற்றிற்கும் நாங்கள் தான் பொறுப்பு. நிறைய நேரங்களில் செடிகளுக்கு தண்ணீர் சேர்ப்பதற்காக கிணற்றடியில் ஒரு பெரிய வரிசை நின்று கொண்டிருக்கும். இதன் காரணமாகவே பல மாணவர்கள் இரவில்தான் அவர்கள் நிலத்திற்கு தண்ணீர் ஊற்ற நேர்ந்தது. இருட்டில் வேலைகளை செய்ய பலருக்கும் பயமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒருபோதும் இருட்டிற்கு பயந்து யாரும் அவர்களின் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் உறங்கியதே இல்லை. எங்களுக்கான பழங்களையும் காய்கறிகளையும் நாங்களே வளர்ப்பதன் மூலம் விவசாயத்தின் பின்னிருக்கும் அறிவியலை எங்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. எந்த உரங்களையும் உபயோகிக்கும் முன் அதன் பின் இருக்கும் வேதியியலையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருந்த விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடுவோம். முக்தேஸ்வர் பாய் நெல் சாகுபடியை பற்றி ஜப்பானில் பயின்று வந்திருந்தார். திராட்சை வளர்ப்பில் முன்னோடியாக பிரேம்பாய் என்பவர் இருந்தார். எங்களுக்கு மிகவும் அருகில் இருந்தது திரு ஹேலேவியின் தோட்டம். அவர் இஸ்ரேலில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து கொண்டிருந்தவர். இவ்வாறான சூழலிலேயே நாங்கள் உழவு சார்ந்த நுணுக்கங்களை கற்றோம். யாருடைய நிலம் அதிக காய்கறிகளை விளைவித்தது என்ற ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான போட்டி எப்போதும் எங்களுக்குள் இருக்கும். விளைச்சல் அதிக வர வேண்டும் என்பதற்காகவே மாட்டுக்கோமியத்தை ஊற்றுவோம். மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களையே நாங்கள் அதிகம் பயிர்களுக்கு இட்டோம். இப்படி செய்ததன் மூலம் 1.25 கிலோ எடையுள்ள ஒரு கத்திரிக்காயை ஒரு முறை விளைவித்தேன். அந்த ராட்சத கத்திரிக்காயை வாரதா சந்தைக்கு விற்க சென்றபோது அந்த கத்திரிக்காய்க்கு ஏதோ வினோதமான நோய் இருக்கிறது என்று நினைத்து யாரும் அதன் அருகில் கூட வரவில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.